அனைவருக்கும் வணக்கம். சேலத்தில் போய் நான் கூட்டம் கூட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். இந்த யமதர்ம ராஜா விஜய் ஒருத்தனை கொன்று புட்டு ஓடிப்புட்டான். ஏண்டா எந்த சேதமும் இல்லாமல் உயிரிழப்பு இல்லாமல் உங்களால் ஒரு கூட்டம் கூட உங்களால் நடத்த முடியாதாடா? எத்தனை பேர் தாண்டா சாகடிப்பீங்க இன்னும்? இப்போ பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு இளைஞர் 37 வயதாகுது. அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா சூரஜ். பாவம் அங்கேருந்து இங்கே வந்து வேலைக்கு வந்து அவருடைய ஒய்ஃப் கூட சேர்ந்து இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார் போல. அந்த நபருடைய ஒய்ஃப் இப்போது எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அவங்கள இப்போ அனாதையாக்கி விட்டுட்டீங்களேடா. உங்களுக்குலாம் என்னதான்டா பிரச்சனை? எந்த கட்சி கூட்டத்திலையும் இல்லாத பிரச்சனைகள், எந்த கட்சி கூட்டத்துக்கும் நடக்காத விஷயங்கள்லாம் உங்களுக்கு மட்டும் எப்படா விசித்திரமாக நடக்குது? மக்களே நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது வந்து நிர்வாகிகள் சந்திப்பு, இது மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி கிடையாது. 5000 பேருக்கு மட்டும்தான் அனுமதி. அந்த QR கோடு முறையில் பாஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் உள்ள அனுமதிக்கப்படுவார்கள். இந்த சூரஜ்ன்ற நபர் தாவேக்கால நிர்வாகியும் கிடையாது, உறுப்பினரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இவர் எப்படி போனார்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாஸ் இருக்கு பாருங்க, அந்த பாஸை பிளாக்ல விற்றுருக்காங்க. மடக்கு ஊதிகளா, படத்தை தான் நீங்கள் பிளாக் டிக்கெட்டில் விற்கிறீங்க, இதையுமாடா பிளாக் டிக்கெட்டில் விற்பீங்க? மடக்கு ஊதிகளா. 12லேருந்து 3 மணி வரைக்கும் இவனுங்க தான் பெர்மிஷன் கேட்டிருக்கானுங்க, உச்சி வெயில்ல. சரி, இந்த டைமில் இவனுங்க பெர்மிஷன் கேட்டிருக்கானுங்க, கேட்டு கூட்டம் நடத்துகிறானுங்க. ஒரு பந்தல் கூட போடுறதுக்கு காசு இல்லையாடா உங்ககிட்ட? உங்கள் விஜய் அண்ணன் கிட்ட காசு இல்லையா? 5000 பேருக்கு பந்தல் போட முடியாது. யாருக்கும் சாப்பாடு தண்ணி கொடுக்காம வெயிலில் நிற்க விட்டு நிறைய பேர் மயங்கி விழுந்திருக்காங்க. உயிரிழந்தது என்னமோ இவர் ஒருத்தர், நிறைய பேர் மயங்கி விழுந்திருக்காங்க. மதியம் 12லேருந்து 3 மணி வரைக்கும் பெர்மிஷன் கேட்டது தாவேகாவினர் தான், காவல்துறையினர் கொடுத்த நேரம் கிடையாது. அது இவனுங்க பெர்மிஷன் கேட்ட நேரம் தான். அதை வந்து அந்த மாவட்ட செயலாளர், சேலம் மாவட்ட செயலாளர் ஒத்துக்கிறார். அவர் பேசின காணொலி நீங்களே பாருங்க. இது வந்து முழுக்க சேலம் மாவட்ட நிர்வாகிகள் நாங்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கோம் இந்த விழாவை. இதில் நாங்கள் வந்து காவல்துறை என்ன கேட்டிருக்கோம்னாக்கா, மதியானம் 12 முதல் 3 மணி வரைக்கும் அனுமதி கேட்டிருக்கோம். இதில் கழகத் தலைவர் அவர் எத்தனை மணிக்கு பேசுறாருங்கிறது, அவருக்கு தனியாக பாதுகாப்பு, அவருக்குன்னு ஒரு குழு இருக்கு. அந்த குழு பார்த்தீங்கல்ல, 12லேருந்து 3 வரைக்கும் இவனுங்க தான் கேட்டிருக்கானுங்க. ஆனால் பழைய தூக்கி இப்போ திமுக மேலே போட்டானுங்க. 12லேருந்து 3 மணி உச்சி வெயில் அடிக்கிற நேரத்தில் திமுக எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்து மக்களை எல்லாம் சாவடிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த நபர் செத்ததுக்கு காரணமும் திமுக அரசு தான் அப்படின்ட்டு பழைய தூக்கி கவர்மெண்ட் மேலேயும் காவல்துறை மேலேயும் போட்டானுங்க. ஏண்டா உங்களுக்கெல்லாம் சோத்தை தானடா திங்கிறீங்க? உப்பு போடுறீங்களா? சோத்தை தானே திங்கிறீங்க? இல்லைனா உங்களுடைய கழிவுகளை நீங்களே சாப்பிட்டு உயிர் வாழ்றீங்களா? இப்படி தான் கேட்க வேண்டியது இருக்குது. அசிங்கமாக தான் கேட்கணும். நான் ரொம்ப டீசெண்டாக கேட்குறேன். நீங்களே கேட்பீங்களா? இவனுங்களே பாம்பு வைப்பானுங்களா? இவனுங்களே எடுப்பானுங்களாம்? ஏன்டா இப்படி உங்களுடைய பொறுப்பை நீங்கள் தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்கீங்க? இப்போ இந்த நபருக்கு வந்து இழப்பீடு கொடுக்கணும், எல்லாரும் நாங்கள்லாம் போட்டு ப்ரெஷர் பண்ணணும், நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. அந்த 20 லட்ச ரூபா கொடுக்கறது கூட உங்களுக்கு நோகும். கொடுக்கறதே 20 லட்சம், அவ்வளோதான் கொடுப்பீங்க. இந்த நபர் இப்போ தனியாக இருந்ததுனால இது பெருசாக பேசப்படாது அப்படின்னு ஒரு சூழல் உருவாகுன்றதுனால முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து எப்படியாவது இது எங்களுக்கு மேலே எந்த இதுவும் கிடையாது, நாங்கள் இதுக்கு பொறுப்பேற்றுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு நழுவ பார்க்குறானுங்க. ஆனால் இவனுங்களை விடக்கூடாது. நம்ம நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இதை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும். தமிழ்நாட்டை நம்பி பிழைக்கணும்னு சொல்லி வந்த ஒரு குடும்பத்தை இப்போ அனாதையாக்கி விட்டானுங்க, ஒரு பெண்ணை அனாதையாக்கிட்டானுங்க. இவனுக்கு எப்படியெல்லாம் எஸ்கேப் பார்க்குறான்னு பாருங்க. இந்த கட்சியுடைய CTR நிர்மல்குமார் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு. இன்று தாவேகா சார்பில் சேலத்தில் ஸ்பெல்லிங் பாருங்க, சேலதில் நடைபெற்ற கூட்டத்தை காண வந்த சூரஜ் அப்படின்ற இளைஞர் திடீர்னு உடல்நல குறைவால மயங்கி இருக்கிறாரு. அவருக்கு உடனடியாக முதலுதவி நாங்கள் செஞ்சோம். கழக நிர்வாகிகள்லாம் சரியான நேரத்தில் மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க. ஆனால் மாரடைப்பு வந்து சூரஜ் இறந்திருக்காருன்றது வேதனை அளிக்குது. மாரடைப்புன்னு இன்னும் அஃபிஷியலாக எங்கேயுமே தகவல் வரல. அவர் வெயிலில் மணிக்கணக்காக நின்று சுருண்டு விழுந்து மயங்கி விழுந்து தான் இறந்திருக்காரு. மாரடைப்பில் இறந்துட்டாருன்னு சொல்லி பழிய தூக்கி போட்டானுங்க பாருங்க. இப்போ இளைஞர் சூரஜோட இந்த எதிர்பாராத மரணத்துக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை விஜய் போட மாட்டார். இதே வந்து ஒரு பிச்சை மாதிரி இருக்குது இந்த அறிக்கை. இதையும் விஜய் போட மாட்டார், தலைவர் போட மாட்டார், கட்சி தலைவர் போட மாட்டார். என்னங்கடா கட்சி இது? பாருங்களேன், கடைசியில் மாரடைப்பில் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு அப்படியே எஸ்கேப் பார்க்குறானுங்க. விட மாட்டோம். அந்த குடும்பத்துக்கு உரிய இழப்பீடை நீங்கள் கொடுத்து தாண்டா ஆகணும். தவிட்டு தற்கொலைகளா கொண்டு புட்டு நீங்கள்லாம் ஓட பார்க்குறீங்க. ஒரு மேற்கூரை போடுறதுக்கு, ஒரு பந்தல் போடுறதுக்கு கூடையாடா உங்களால் முடியாது? இப்படி இத்தனை மக்களை சாவடிக்கிறீங்களே, இதுக்கு என்ன உங்களுக்கு? இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு செஞ்சு தரணும். தாவேகா கூட்டம் போடுது, நம்ம வந்து மேற்கூரை போடணும், இது வந்து நம்மளுடைய கடமைன்னு சொல்லிட்டு அரசு செய்யணும். திமுக வந்து உங்களுக்கு செஞ்சு தரணுமா? நீங்கள் தாண்டா அரசியல் கட்சி, நீங்கள் தாண்டா நாங்கள் தமிழ்நாட்டில் எல்லாத்தையும் மாற்ற போகிறோம், எல்லாத்தையும் நாங்கள் வந்து அப்படியே நட்ட கழட்ட போகிறோம், நாங்கள் தான் இங்கே எல்லாம் மாற்றம், நாங்கள் தான் மக்களுக்கு பாதுகாப்புன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. நீங்கள் தான் உங்கள் கை காசை போட்டு நீங்கள் தாண்டா எல்லாம் பண்ணணும். இதெல்லாம் மக்களை பாதுகாக்கிற வேலை இல்லாமல் உங்களுக்கு என்னத்துக்கு? நீங்கள் என்னத்தையும் பேசிட்டு போங்க, என்னமோ பண்ணுங்க. அங்கே வர்ற மக்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் நீங்கள் தான் கொடுக்கணும். இதோ சொன்னால் எப்படா இவனுங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க, ஒரு சாவு விழணும்னு வெயிட் பண்ணுவானுங்க போல. அப்படி பாருங்கள் எப்படி இருக்கானுங்க, ஹாப்பியாக இருப்பானுங்க. இப்போ திமுக காரங்கன்னு பேசுகிறீங்க. எங்களுக்கு என்னடா ஹாப்பி? ஒருத்தர் சாகிறதுல எங்களுக்கு என்ன ஹாப்பின்னு கேட்குறோம்.
இதை வச்சு கண்டென்ட் ஆக்கணும் இவனுங்களுக்கு. கண்டென்ட் எங்களுக்கு 1008 கண்டென்ட் வரும், எங்களுக்கு இதை கண்டென்ட் ஆக்கணும்னு எங்களுக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா ஒரு உயிர் போனாலும் உயிர் தாண்டாது. எங்கள் தொண்டை தண்ணி வத்த வாய் கிளிய தொண்டை கிளிய இருந்து கத்தி கத்தி சொல்லிக்கிட்டே இருக்கோமே, எத்தனை தடவை சொல்கிறோம். நீங்கள் அலட்சியமாக இருந்து அத்தனை பேரையும் கொண்டு போட்டுக்கிட்டு பழிய தூக்கி அடுத்தவங்க மேலே போட்டுக்கிட்டு ஓட பார்க்குறீங்க. உங்களுக்கெல்லாம் இருக்குடா, தேர்தல் வரட்டும். தேர்தல் எனக்கெல்லாம் அவ்வளோ அவசரமாக இருக்குது. தேர்தல் நாளைக்கே இன்னைக்கே வச்சா கூட நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. இவனுங்களுக்கெல்லாம் விட்டு சாத்துன்னு சாத்தணும் ஆசையாக இருக்குது எனக்கு. இப்போ இந்த இறந்து போன சூரஜ் என்ற நபருடைய நண்பர் வந்து பேட்டி கொடுக்குறார். சூரஜிற்கு எந்த உடல்நல குறைவும் கிடையாது, அவர் ஆரோக்கியமாக இருந்தவர், ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல, இப்படி பொய் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவருடைய நண்பர் சொல்கிறார். இப்படிப்பட்ட அயோக்கிய பயல்களாக இருக்கானுங்கன்னு இப்போவாது இவங்க உணர்ந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நடந்தால் தான் இவங்க வந்து புரிஞ்சுப்பானுங்களா? விஜய்ன்ற நபரையும் இந்த தாவை கண்ட கட்சியும் எப்படிப்பட்டவனுங்க, எப்படிப்பட்ட சுயநலவாதிகள்கிட்ட. நான் வரல, அவர் கூட வரல. நான் கேள்விப்பட்டு சம்பவம் கேள்விப்பட்டு தான் நாங்கள் வந்தேன். ஆஸ்பத்திரிக்கு நான் வந்துக்கிறேன். இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவருக்கு எந்த ஒரு உடல் குறை எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவர் என்ன நண்பர், அவர் இல்லை எந்த கட்சியிலையும் கிடையாது. அவர் ஒரு நண்பர் மூலியமா பாஸ் வாங்கிட்டு வந்தாபடியே தவிர வேற எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவருக்கு எந்த ஒரு உடல் பருவம் பாதிப்பு கிடையாது. ஆனா வந்து இப்படி எல்லாம் சொல்றாங்க, அது சும்மா, அது அப்படிலாம் கிடையாது. அவருக்கு எந்த ஒரு உடல் பாதிப்பு கிடையாது. டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு இதன வரைக்கும் தெரியல, சொன்னாதான் நமக்கு தெரியும். பாத்தீங்களா, கூடவே பழகுன நெருக்கமான நண்பர் சொல்றாரு உடல் நலத்திற்கு எந்த பிரச்சனையும் அவருக்கு கிடையாது, நல்லா இருந்த நபர். ஆனா தாவிகாரனுங்க பாருங்க, மாரடைப்பால இறந்துட்டாருன்னு தப்பிக்க பாக்குறானுங்க. எப்படிப்பட்ட மொள்ள மாதிரி தனத்தை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க பாருங்க. இவனுங்க வருவானுங்களாம், மக்களை எல்லாம் கொள்ளுவானுங்களாம், பழிய தூக்கி அந்த மக்கள் மேலேயே போட்டுட்டு ஓடிடுவானுங்க. பழிய தூக்கி மக்கள் மேலே போடணும், இல்லைன்னா அரசு மேலே போடணும். அரசு காசு கொடுக்கணும். இதுக்கெல்லாம் போன தடவை கரூரில் இறந்தப்போ அரசு காசு கொடுக்குது, இழப்பீடாட்டு. விஜய் பிறகு கொடுக்குறாரு ரொம்ப நாள் கழிச்சு. அரசு எவ்வளோ கொடுக்குதோ அதை விட நம்ம அதிகமாக கொடுத்து தான் ஆகணுன்றதுனால அதிகமாக கொடுக்குறாரு. கம்மியாட்டு கொடுத்தா அவ்வளோதான், நம்மளை எல்லாரும் போட்டு பயங்கரமாக பேசுவாங்க, அதுவே வந்து நமக்கு நெகட்டிவாக போயிடும்னு சொல்லிட்டு அதிகமாக கொடுக்குறாரு, டபுளாக கொடுக்குறாரு. இப்போ பாருங்க, ஒருத்தர் இறந்திருக்காருன்றதுனால அது எப்படியாவது மூடி மறைச்சிட்டு ஓடிடுறான்னு பார்க்குறானுங்க. ஒருத்தராக இருந்தாலும் அது உயிர் தான், அதற்கு நீங்கள் உரிய இழப்பீட கொடுத்து தான் ஆகணும். என்ன இருந்தாலும் அந்த உயிரை திருப்பி கொண்டு வர முடியாது. இருந்தாலும் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை கருத்தில் கொண்டு அவங்களுக்கு உரிய இழப்பீட நீங்கள் கொடுத்து தாண்டா ஆகணும், இல்லைன்னா நாங்கள் விடுறதா இல்லை. அந்த சூரஜ்ன்ற நபரை ஆம்புலன்ஸில் ஏற்றுறப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அங்கேருந்து பேசிக்கிட்டு இருக்கார் பாருங்க. இவ்வளவு நாள் இதை நான் மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்ப களமே சொல்லுது, ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒண்ணு அவனுக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. எவன் செத்தா என்ன, எவனை மயக்கம் போட்டு விழுந்தா என்ன, எவனை ஆம்புலன்ஸில் ஏற்றினா என்ன ஆனால் என்ன. எப்படிப்பட்ட ஒரு சைக்கோன்னு பாருங்களேன். எந்த கட்சி தலைவர்களும் இப்படி பண்ண மாட்டாங்க. சரி, அவ்வளோ கூட்டத்தில் விஜய்க்கு அது கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காது, அதனால கவனிக்காம. அவருக்கு தெரிஞ்சிருக்காதா? கரூரில் கண்ணு முன்னாடியே தூக்கிட்டு போகிறாங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்ப, அதுவே கண்ணுக்கு தெரியல அவருக்கு. அதையே மதிக்காம தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. சரி, இந்த கூட்டத்தில் இந்த சம்பவம் நடந்தது விஜய்க்கு கண்ணுக்கு தெரியலன்னு வச்சுக்கிட்டாலுமே கூட, ஒரு விவாதத்துக்கு வச்சுக்கிட்டாலுமே கூட, இந்த பேசி முடிச்சதுக்கு அப்புறம் விஜயோடைய காதுக்கு இந்த செய்தி போயிருக்குமா இல்லையா? இல்லை அதுவும் போயிருக்காதா? இளவரசருக்கு காதுக்குள்ளே எதுவுமே போகக்கூடாது, கெட்ட செய்திகள் அண்டவே கூடாது, அவருக்கு நெகட்டிவாக எதுவும் போயிடக்கூடாது, அவருக்கு தோல்வினா பிடிக்காது. அதனால இந்த செய்தியை மறைச்சிட்டாங்களா? இளவரசருக்கு தெரியாமலே இவங்கெல்லாம் ட்வீட் போட்டு இதுல இருந்து தப்பிச்சிடலான்னு பார்க்குறாங்களா? இல்லை, இளவரசருக்கு கையில் ஃபோன்லாம் இருக்கும் தானே, ஃபோன் எடுத்து பார்த்தாவே தெரியுமே எல்லாமே. அது கூட பார்க்க மாட்டாரா ஒரு அரசியல்வாதி? அவ்வளோ பெரிய அரசியல்வாதி, தமிழ்நாட்டை ஆளணும்னு பார்க்குறவர் ஃபோன் எடுத்து கூட என்ன நடந்துச்சு நம்ம கூட்டத்தில் என்ன ஏதுன்னு கூட பார்க்க மாட்டாரா? பொறுப்பேற்றுக்கணுன்ற எண்ணம் சுத்தமாக கிடையாது மக்களே இவங்களுக்கெல்லாம். இவனுங்களையெல்லாம் நம்பி ஒரு கூட்டம் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கு. என்னடா சொல்றது உங்களையெல்லாம்? வெயில நிக்கணும், நிப்பியா? 5 மணி நேரம் இல்ல 6 மணி நேரம் தளபதிக்காக இப்பவோ தண்ணி குடிக்க முடியாது, சாப்பாடு சாப்பிட முடியாது, ஸ்ட்ரென்த்தா இருப்பியா? நம்மளுக்கு என்ன முக்கியம்? தளபதிக்காக நின்று செத்துறணும். எப்படி பாருங்க, பெரிய ராணுவ படை, பெரிய பவர் பேக்டு போர்ஸ் இவனுங்க தான். மக்களை காப்பாற்றுற லட்சணம். வெயிலில் நிற்கணும், 6 மணி நேரம் நிற்கணும். நீங்கள் எனக்கு நான் முன்னாடி இந்த கேள்வியை கேட்டேன், 12லேருந்து 3 வரைக்கும் தான் பெர்மிஷன் கேட்டீங்கன்னா எதுக்கடா 6 மணி நேரம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கீங்க? 6 மணி நேரம் நின்னாலும் நிற்கணும், ஓகேயா? எதுக்கு 6 மணி நேரம்? இவனுங்க முன்னாடியே பிளான் பண்ணி மக்களை எல்லாம் சாகடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டானுங்க. இதில் இன்னொரு கொடுமை என்னன்னா, இந்த மாவட்ட செயலாளர் இருக்காரு பாருங்க, இவர்கிட்ட செய்தியாளர்கள் போய் பேட்டி எடுக்க போயிருக்காங்க, செய்தி சேகரிக்க போயிருக்காங்க. இந்த மாதிரி ஆயிருக்கே, ஒரு நபர் இறந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு செய்தி எடுக்க போனவங்கள அடிக்க பாஞ்சிருக்கானுங்க தாவேக்காரனுங்க, அடிச்சிருக்கானுங்க, தாக்கியிருக்கானுங்க.
அதையும் குறிப்பாக நியூஸ் தமிழ் செய்தியாளர் ஒருத்தரை தாக்கியிருக்கான் ஒரு தாவேக்காரன். இங்கே பாருங்க. பாத்தீங்களா, தலைவன் என்னன்னா கொன்னுபட்டு ஓடி போட்டான். தொண்டை என்னன்னா செய்தியாளர்களை போய் தாக்கிட்டு ஓடி போறான். 1ஆம் நம்பர் ஓடுகாலிகள். செய்தியாளர்களை எதுக்குடா தாக்குறீங்க? ஏடா பொறுக்கி பசங்களா, செய்தியாளர்களை எதுக்கு தாக்குறீங்க? நான் தான் அடிக்கடி சொல்லுவேன்ல, இவனுங்க அத்தனை பேர் ரவுடி பசங்க, ரவுடிகளாட்டு தான் பிஹேவ் பண்ணுவானுங்க. ஏன் செய்தி சேகரிக்க கூடாதா? ஒருத்தரை கொண்டு இருக்கீங்க நீங்க, அதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்றதை கேட்க தானே செய்வாங்க. என்ன பதில் சொல்லுவீங்க? அந்த குடும்பத்துக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அவங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இதுக்கு மேல இப்படி நடக்காம இருக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? இது சொல்லணும், பேசணும்லடா. நீங்க என்னடா ஓடி போறீங்க? நீங்க அதை கேள்வி கேட்க கூடாது, கேள்வி கேட்க போறவங்களே அடிப்பீங்க. நீங்க எப்படிப்பட்ட கொடூரக்காரர்களா இருக்கானுங்கன்னு பாருங்க. இவனுங்க எதுவும் இவனுங்களுக்கு எதிராக பேசக்கூடாது, இவனுங்க கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது, இவங்க தலைவருக்கு எதிராக பேசக்கூடாது. அப்படி என்னடா பெரிய புடிங்க நீங்களும் உங்க கட்சியும். இது மட்டும் இல்லாம செய்தியாளர்களுடைய காருக்கு மேலே ஏறி காரை டேமேஜ் பண்ணி அராஜகத்தில் ஈடுபட்டு இருக்கானுங்க. இங்க பாருங்க. கழுத்துல 4 செயினையும் 2 மோதிரத்தையும் போட்ட உடனே பெரிய மயிறுன்னு நினைச்சுக்கிட்டு ஏறி கடந்து ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு இஷ்டம் மயிருக்கு. இவனுங்க கையில ஆட்சியை கொடுக்கணுமா? என்ன அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க பாருங்க. பப்ளிக்காவே புது வெளியில மீடியாக்காரங்க முன்னாடி கேமராஸ் ஆன்ல இருக்கிறப்போவே இவ்வளோ அராஜகம்னா பிரைவேட்டா போய் பார்த்தா தான் தெரியும் இவங்களுடைய யோகித மசர் என்னவா இருக்குன்ட்டு. அது மட்டும் இல்லாம ஒரு பெண் காவலரை இடிச்சு தள்ளி இருக்கானுங்க விஜய் போற வழியில. இங்க பாருங்க, வெறி பிடிச்சி போய் பின்னாடியே போய் இந்த பாருங்க இடிச்சுட்டு அதுல முன்னாடி பெண் காவலர் கிடக்குறாங்க பாருங்க. இடிச்சு போட்டானுங்க. இடிச்சா எவ்வளவு வலிக்கும்னு தெரியுமாடா? ஒரு வண்டி வந்து இடிச்சாக வெறி பிடிச்ச நாயங்களா, தற்கூரி நாயங்களா, படிப்பறிவுன்னு ஏதாவது இருக்கடா உங்களுக்குலாம்? இவன் பின்னாடி என்ன மயிர்கடா போறீங்க நீங்களா? வரிஞ்சு கட்டிக்கிட்டு நாய்களா. இவனுக்கு மட்டும் இடிச்சுட்டு ஏற்றிட்டு போயிட்டானுங்க. இப்படி இடிச்சதுனால அந்த பெண் காவலருக்கு அவங்களுக்கு இனிமே உடல்நிலை வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு கஷ்டப்படும். இது வாழ்நாள் ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து தொடரும். ஒரு இடத்துல அடிபட்டுச்சுன்னு சொன்னால் அது தொடர்ந்து வந்து வலிச்சுக்கிட்டே இருக்கும். அது தொடர்ந்து அது வந்து வாழ்க்கை ஃபுல்லாக அந்த பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்குன்றது கூட இவனுங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அறிவு கிட்ட முட்டாக்குதிகள். மக்களுடைய உயிர்னா இவனுங்களுக்குலாம் என்னன்னு நினச்சிட்டு இருக்கானுங்கன்னு தெரில. ஒரு சாப்பாடு தண்ணி கொடுக்க மாட்டானுங்க. ரோட்டில் போகிற வர மக்களை எல்லாம் இடிச்சு தள்ளுறானுங்க. காவலர்னு கூட பார்க்க மாட்டாங்க, இடிக்கிறானுங்க கொண்டு போய் ஏற்றி. அறிவு கட்ட நாய்களா. இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு ஒரு உயிரை கொண்டு போட்டுட்டு இவனுங்கெல்லாம் விருந்து வச்சு சாப்பிட்ருக்கானுங்க. பார்க்கணுமா? ஆச்சரியமாக இருக்கும் பாருங்க. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு சாப்பாடு போட்டு பரிமாறி என்னம்மா என்ஜாய் பண்ணுறானுங்க பாருங்க ஒரு உயிரை கொன்னதுக்கு. அப்பா, இப்படி ஒரு கட்சியை பார்க்கவே முடியாதுடா உலகத்தில். கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லை, கொஞ்சம் கூட பொறுப்புணர்வு இல்லை, கொஞ்சம் கூட வருத்தம் இல்லை. நல்லா கூத்தடிக்கணும், என்ஜாய் பண்ணணும், சாப்பிடணும். எவன் செத்தா என்ன? ஏன் ஒரு 5 மணிக்கு மேலெல்லாம் பெர்மிஷன் கேட்க மாட்டீங்களாடா? இங்கே ஒரு 5 மணிலேருந்து நைட்டு 8-9 மணி வரைக்கும்னா பரவாயில்ல. ஏன் உங்கள் தலைவருக்கு 6 மணிக்கு மேலே வண்டி ஓடாதோ? வடிவேலுக்கு ஆட்டோ ஓடாத மாதிரி உங்களுக்கு வந்து வண்டி ஓடாதோ? அப்படியே சூஸ் பண்ணி வேணும்னே மதியத்தில் தான் கேட்பானுங்க. மற்ற நேரங்களில் கூட்டினாலும் இளவு தான் கூட்டுவானுங்க. கரூரில் நைட்டு தான் சாவடிச்சானுங்க. எங்கே பார்த்தாலும் சாவடிக்கிறது உறுதி. எங்கே போனாலும் இவனுங்களால சாவு தான். இவனுங்களுக்கு இந்த நேரத்தில் இவனுக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும்னு நம்ம சொல்லவே முடியாது மக்களே. நடுராத்திரி வந்தானுங்கன்னா ஏதோ கொஞ்சம் உயிர் தப்பிக்கும் போல. கிட்டத்தட்ட 2 மாதம் கழிச்சு இப்போ தான் அந்த பைத்தியம் வெளியே வருது. வெளியே வந்திருக்கிற அந்த பைத்தியம் இனி ஒரு மாதத்துக்கு ஆளகானாது. இனிமேல் 1 மாதம் கழிச்சு தான் வரும். ஒரு உயிர் போயிருச்சு இல்லையா? இனி இதுக்கும் ஓடி ஒளிஞ்சு பனையோருக்குள்ள பதுங்கிரும். யாருக்கு தெரியும்? சூடு சோறனை கொஞ்சம் கூட எல்லாமே வெளியே வந்தாலும் வரும். நம்ம எதையும் கணிக்க முடியாது. ஒரு மாதிரி விசித்திரமான ஜந்துக்கள் இதுங்கள்லாம். அந்த சூரஜ் என்ற நபருடைய குடும்பத்தினர்லாம் அழுறாங்க, கதறி அழுறாங்க. கொண்டு புட்டானுங்க. இப்படியெல்லாம் மக்களை எல்லாம் விதவிதமாக டிஃப்ரெண்ட்டாக சாகடிக்கிறவனுங்கெல்லாம் தூய சக்தி தமிழ்நாட்டில். ஆனால் மக்களுக்காக பார்த்து செய்யக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து தீய சக்தியா? என்னங்கடா உங்களுடைய லாஜிக் மசுரு? நாற்காலியை வாடகைக்கு எடுத்தா நாற்காலியெல்லாம் உடச்சு நொறுக்கிறானுங்க. தொண்டர்கள் என்னன்னா இந்த லட்சணம், தலைவன் என்னன்னா நாற்காலி வாடகை செலவு மிச்சம் பண்ணலான்னு நாற்காலியே போடுறது கிடையாது. கட்சி நிர்வாகிகளுக்கான கூட்டம் தானே,
அதுக்கு கூட நாற்காலி போடல. நிர்வாகிகளுக்கு நாற்காலி போடாம கட்சி கூட்டம் நடத்துறாங்கன்னா இதுதான் முதல் தடவை. உலகத்திலே இப்படிதான் நடக்கும் போல. இவனுங்க எத்தனை பேரை இது வரைக்கும் சாகடிச்சிருக்கானுங்க பாருங்க. இந்த கட்சி ஆரம்பிச்சு மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், அது மாதிரி இப்போ இந்த கரூர்ல நடந்தது 41 பேர், அப்புறம் இப்போ என்ன ஒருத்தர், இப்படி வரிசையா போயிட்டு செஞ்சுரி அடிச்சிருவானுங்க போல. சாகடிக்கிறதுல செஞ்சுரி அடிக்கணும்னு வெறி பிடிச்சி போய் நிக்கிறானுங்க போல. வந்தான், கொன்றான், சென்றான் தான் இருக்கானுங்க. வரான், கொல்றான், போறான், ஓடிடுறான், போறான் இல்லை ஓடிடுறான், ஓடி ஓடிடுறான். இவனுங்க என்னன்னா இங்க வந்து செய்தி எடுக்கிறவங்க பேசுறவங்க எல்லாம் வந்து கடிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு அரசியல் கட்சி, இதுதான் அரசியலா? முதல்ல பைத்தியக்காரங்களா? தமிழ்நாட்டோட சாபக்கேடு தற்குறி நாய்ங்க. அந்த உயிரிழந்த சூரஜ் என்ற நபருடைய குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தாவேகாரனுங்க அப்படியே நழுவி ஓட பார்ப்பானுங்க, எதுவும் செய்யாம. இவனுங்களை விட்டுறக்கூடாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து இவனுங்களை விடவே கூடாது. அந்த குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு போய் சேர்ற வரைக்கும் இவனுங்களை விடக்கூடாது. இதுக்கு இவனுங்க பொறுப்பேற்று தான் ஆகணும். என்ன வேணா பண்ணட்டு, எப்படி வேணா எஸ்கேப் பார்க்கட்டும், விடவே கூடாது. ஒரு கட்சியுடைய ஒரு மீட்டிங் சம்திங், ஒரு பொதுக்கூட்டமோ எதையோ பற்றி ஒரு வீடியோ பண்ணுறப்போ ஆழ்ந்த இரங்கல்னு தெரிவிக்கிற அளவுக்கு இருக்குடா இந்த கட்சி. அட கருமம் பிடிச்ச கட்சியே, அட கரும்பு பிடிச்ச தலைவனே, கரும்பு பிடிச்ச தொண்டர்களே, இவனுங்க கிட்ட சொன்னாலும் நம்மளும் பல தடவை சொல்லிட்டோம், போகாதீங்க, கவனமாக இருங்க, உங்கள் உயிரை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னா இவனுங்க எவன் நம்ம வீடியோ பார்க்குறாங்களா என்னன்னு தெரில. ஆனால் வந்து கடிச்சு மட்டும் வைக்கிறானுங்க. சும்மா வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு 5 செகண்ட் மட்டும் பார்த்துக்கிட்டு இவன் நம்ம தலைவருக்கு எதிராக பேசக்கூடிய கமெண்ட் போடணும்னு ஓடிடுவானுங்க போல. நம்ம வந்து கவனமாக இருக்குன்னு சொல்கிறதெல்லாம் எனக்கு பார்க்கவே மாட்டானுங்க போல. எத்தனை தடவை படித்து சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானுங்க. போய் சாவுறானுங்க. அதுவும் இந்த பாச பிளாக்லாம் விற்கிறானுங்க, அதையும் வாங்குறாங்க. என்னங்கடா இது? சரி, இப்போ பாருங்க, நம்ம இப்படி பேசிட்டோமா உடனே இதை எடுத்து கட் பண்ணி போடுவாங்க. மனசாட்சியில் நம்ம பேசுகிறான், ஒருத்தர் இறந்துருக்காரு, இவன் எப்படி மனசாட்சியில் நம்ம பேசுகிறான் அப்படின்ட்டுலாம் உருட்டுவானுங்க பாருங்க. நம்ம என்ன சொல்கிறோம் எது சொல்கிறோம்லாம் அவங்களுக்கு புரியவே புரியாது. ஒரு மாதிரிப்பட்ட வினோத ஜந்துக்கள், விசித்திரமான ஜந்துக்கள், இவனுங்கெல்லாம் உலகத்தில் வாழறதுக்கு தகுதி இல்லாத ஒரு மாதிரி காட்டு மிராண்டி தற்குறி ஆயில வருது எனக்கு. விஜய் என்ன பேசியிருக்காருன்றதெல்லாம் நம்ம அடுத்த காணொலியில் பார்ப்போம். இந்த காணொலி அதுவாக தான் வந்திருக்க வேண்டியது, ஆனால் இதை பற்றி பேசுறதுக்கே போயிருச்சு இந்த காணொலி. இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.